அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சித்திரை செல்வி. எனக்கு தற்போது 36 வயது ஆகிறது. நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பெரியக்கடை வீதி அருகே சுங்கசாவடி தெருவில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் சரவணன். அவருக்கு 55 வயது ஆகிறது. என் கணவர் ஒரு தையல் தொழிலாளி. இவர் சட்டைகளுக்கு காஜா பட்டன் தைக்கும் வேலை செய்து வருகிறார். நான் என் கணவனுக்கு இரண்டாவது மனைவி. என் கணவனின் முதல் மனைவிதான் கார்த்திகா. அவருக்கு 46 வயது ஆகிறது. அவருக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை. எங்கே தன்னுடைய கணவன் தன்னை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் சொத்துக்கள் அனைத்தும் பறிபோய்விடுமோ என எண்ணிய கார்த்திகா, ஏழையான ரொம்ப வறுமையான குடும்பத்தை சேர்ந்த என்னை அவருக்கு இரண்டாவதாக திருமணம் செய்து வைத்து விட்டார். எனக்கு என்னை விட 20 வயது அதிகமான சரவணனை திருமணம் செய்து கொள்ள கடுகளவு கூட விருப்பமில்லை. அதிலும் அவருக்கு இரண்டாம் தாரமாக வாக்கப்பட நான் துளியும் விரும்பவும் இல்லை. ஆனால் என்னுடைய வறுமையோ என்னை இந்த பாலுங்கலத்தில் தள்ளிவிட்டது. என்னுடைய வறுமையை கார்த்திகா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய கணவனுக்கு என்னை இரண்டாவதாக திருமணம் செய்து வைத்து விட்டார். அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் நானும் அவருடன் குடும்பம் நடத்த ஆரம்பித்தேன். எனக்கு தற்போது 3 மகன்கள் இருக்கிறார்கள். மோகன், சண்முகநாதன், சந்தோஷ் என 3 மகன்கள் இருக்கிறார்கள். என்னுடைய கணவர் அவருடைய முதல் மனைவியை நத்தத்தின் புறநகர் பகுதியில் குடி வைத்திருக்கிறார். என்னை அவர் பெரியக்கடை வீதி அருகே சுங்கசாவடி தெருவில் அவர் காஜா பட்டன் தைக்கும் கடை வைத்திருக்கிறார் அல்லவா, அந்த கடையின் வீட்டின் மேலே தான் என்னையும் குடி வைத்திருக்கிறார். இப்படி நாங்கள் இருவருமே தனித்தனியாக வீடு பிடித்து எங்களை வைத்ததால் எந்தவிதமான கருத்து வேடும் இல்லாமல் சரவணன் இருவரிடமும் குடும்பம் நடத்தி வந்தார். வழக்கமாக தினமும் கடைக்கு வரும்போது என்னுடைய வீட்டில் சாப்பிட்டு விடுவார். மதியம் அவருடைய முதல் மனைவியான கார்த்திகாவின் வீட்டிற்கு சாப்பிட செல்வார். இதுவே அவர் வழக்கமாக வைத்திருந்தார். நான் வசிக்கும் மாடி வீட்டின் கீழ்த்தளத்தில் என் கணவனின் கடைக்கு அருகிலேயே மேலும் சில கடைகளும் இருந்தது. அதில் ஒரு கடையில்தான் அந்த டீ கடையும் இருந்தது. அந்த டீ கடையில் வேலை செய்த தொழிலாளி தான் சலீம். அவருக்கு 24 வயது தான் ஆகிறது. அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். நான் வசிக்கும் வீட்டின் கீழ்த்தளத்தில் சலீம் வேலை செய்வதால் நான் அவரை அடிக்கடி சந்திக்கவும் நேர்ந்தது. இந்த சந்திப்பானது எங்களுக்குள் ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தியது. இந்த பழக்கத்தின் காரணமாக எங்களுக்குள் காதல் மலர்ந்தது. இதனால் என்னுடைய கணவர் எப்போதெல்லாம் மதியம் வீட்டிற்கு சாப்பிட செல்கிறாரோ அப்போதெல்லாம் சலீமை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து நானும் அவரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். என்னை விட 20 வயது அதிகமான கணவனுடன் வாழ பிடிக்காமல் என்னை விட 10 வயது குறைவான சலீமுடன் நான் என்னுடைய பழக்கத்தை ஏற்படுத்தி என்னுடைய தேவைகளை அவன் மூலமாக நான் பூர்த்தி செய்து கொண்டேன். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய நடத்தையில் என் கணவனிற்கு சந்தேகமும் ஏற்பட்டது. ஆனால் அவர் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை. எப்போதெல்லாம் என் கணவன் அவருடைய முதல் தாரத்தின் வீட்டிற்கு சாப்பிட செல்கிறாரோ அப்போதெல்லாம் நானும் சலீமும் உல்லாசமாக இருந்து வந்தோம். சம்பவத்தன்று எங்களுடைய கள்ளக்காதலை கையும் களவுமாக பிடிக்க எண்ணிய என் கணவன் எங்களுக்கே தெரியாமல் ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார். அதாவது அவர் எப்போதுமே அவருடைய முதல் மனைவியின் வீட்டிற்கு சாப்பிட செல்லும்போது தான் நானும் சலீமும் என்னுடைய வீட்டில் உல்லாசமாக இருப்போம். அதுபோக இரவு நேரங்களில் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் தூங்கிய பிறகு சலீம் என்னுடைய வீட்டிற்கு வருவார். நானும் அவரும் உல்லாசமாக இருப்போம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நாங்கள் பகல் நேரத்தில் என் கணவர் அவருடைய மனைவியின் வீட்டிற்கு சாப்பிட செல்லும்போது உல்லாசமாக இருப்பதை தான் நாங்கள் பெரும்பாலும் செய்து வந்தோம். இதனால் எங்கள் மீது சந்தேகம் கொண்ட என்னுடைய கணவர் சம்பவத்தன்று அவர் முதல் மனைவி வீட்டிற்கு சாப்பிட போவதாக கூறிவிட்டு சென்றார். நாங்களும் எப்போதும் போல உல்லாசமாக இருப்பதற்காக நான் சலீமை என்னுடைய வீட்டிற்கு நான் அழைத்தேன். அவரும் என் கணவர் கடையை மூடிவிட்டு சாப்பிட செல்வதை பார்த்துவிட்டு உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார். அப்போது கட்டிலில் நானும் சலீமும் உல்லாசமாக இருந்தோம். அந்த சமயத்தில் என்னுடைய கணவன் முதல் மனைவியின் வீட்டிற்கு சாப்பிட சென்றவரோ போகும்போது பாதிலேயே திரும்பி மறுபடியும் என் வீட்டிற்கு வந்துவிட்டார். வந்தவர் நேராக என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார். உள்ளே வந்து பார்க்க அந்த நானும் சலீமும் கட்டிலில் உல்லாசமாக அனுபவித்ததை பார்த்து விட்டார். இதை பார்த்த அவர் என்னையும் கண்டித்தார், சலீமையும் கண்டித்தார். ஒரு கட்டத்தில் கோபம் கொண்ட அவர் என்னை அடிக்கவும் ஆரம்பித்தார். அப்போது சலீமும் என்னுடைய அருகில் இருந்ததால் அவருடைய கோபம் சலீமும் பக்கமும் திரும்பியது. சலீமையும் அவர் அடிக்க ஆரம்பித்தார். என்னை அவர் அடிக்கும்போது கூட நான் பொறுத்து கொண்டேன். ஆனால் என் கண் எதிரேயே என்னுடைய காதலான சலீமை அவர் அடித்ததை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனால் நான் என் கணவனின் காலை பிடித்து வாரி அவரை அடிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு சலீமும் சேர்ந்து என் கணவனை தாக்கவும் ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் நான் என் கணவனின் கால்களை இறுக்கமாக பிடித்து கொள்ள அருகில் இருந்த தலையணையை எடுத்து சலீம் என் கணவனின் முகத்தில் வைத்து அவரை கொலை செய்ய முயன்றான். ஆனால் அவரை கொலை செய்ய முடியவில்லை. இதனால் அருகில் இருந்த ஒரு கயிற்றை எடுத்து என்னுடைய கணவனின் கழுத்தில் போட்டு அதனை இறுக்கி அவரை கொடூரமாக துடிக்க நானும் சலீமும் சேர்ந்து நாங்கள் அன்று மதியமே கொலை செய்தோம்.
அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் என் கணவனின் பிணத்தை வீட்டுக்குள்ளேயே போட்டிவிட்டு வீட்டை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு அங்கிருந்து நாங்கள் எஸ்கேப் ஆகிவிட்டோம். வழக்கமாக வரக்கூடிய நேரத்தில் அவருடைய முதல் மனைவியான கார்த்திகாவின் வீட்டுக்கு கணவன் செல்லாததால் அவருடைய முதல் மனைவி கார்த்திகா சந்தேகப்பட்டு அவருடைய கணவனான சரவணனுக்கு ஃபோன் செய்திருக்கிறார். ஆனால் அந்த சமயத்தில் சரவணுடைய செல்ஃபோனோ சுவிட்ச் ஆஃப் என வந்திருக்கிறது. ரொம்ப நேரமாக முயற்சி செய்து பார்த்திருக்கிறார். ஆனால் எந்த விதமான பதிலும் வராததால் உடனடியாக அவர் கிளம்பி கடைக்கு வந்திருக்கிறார். அங்கு கடையும் பூட்டப்பட்டிருந்ததால் கணவன் எங்கே சென்றார் என கடைக்கு வந்த பிறகும் மீண்டும் ஃபோனுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறார். அப்போதும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என வந்ததால் ஒருவேளை அவர் என்னுடைய வீட்டில் இருக்கிறாரோ என தெரிந்து கொள்வதற்காக கார்த்திகா என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். அங்கு என்னுடைய வீட்டு வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது அவருக்கு மேலும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் உடனடியாக அக்கம் பக்கத்தாரை அழைத்து வெளியே பூட்டப்பட்டிருந்த பூட்டை உடைத்து வீட்டுக்குள் சென்று பார்த்திருக்கிறார். அங்கு என்னுடைய கணவன் பிணமாக கிடந்ததை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்து அலறி கூச்சலிட்டிருக்கிறார். அதை கேட்ட இன்னும் மக்கள் எல்லாரும் அங்கு கூடிவிட்டார்கள். உடனடியாக இந்த தகவலானது நத்தம் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் உடனடியாக சம்பவம் நடந்த வீட்டிற்கு வந்தார்கள். அங்கு இறந்து கிடந்த என் கணவனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள். மேலும் தடயவியல் நிபுணர்களையும் வரவழைக்கப்பட்டு அங்கு தடயங்களும் சேகரிக்கப்பட்டது. மேலும் காணாமல் போன தலைமறைவாக இருந்த எங்கள் இருவரையும் தேடினர். என் கணவனின் உடலை திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பிறகு போலீஸ் சூப்பரண்டான பிரதீப் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டார். அதன் பிறகு தலைமறைவாக இருந்த எங்களை பிடிப்பதற்காக 2 தனிப்படைகளையும் அமைத்தார். தனிப்படைகள் எங்களை தீவிரமாக தேட ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்தில் நாங்கள் இருப்பதை இடத்தையும் கண்டுபிடித்து எங்களையும் அதிரடியாக கைதும் செய்தனர். அதன் பிறகு காவல் நிலையம் அழைத்து வந்து எங்கள் இருவரிடமும் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அதில்தான் நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் என் கணவனை கொலை செய்தோம் என ஒப்புக்கொண்டோம். நான் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் நான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் என்னுடைய கணவனும் அவருடைய முதல் மனைவியும் அதனை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் என்னை 2வது திருமணம் செய்து கொண்டார். குழந்தைக்காக தான் என்னை அவர் 2வது திருமணம் செய்து கொண்டார். அதற்காக அடுத்தடுத்த ஆண்டுகளில் நான் ஆண் குழந்தையாக பெற்று தள்ளினேன். மொத்தம் 3 குழந்தைகள் எனக்கு உள்ளது. என்னதான் சரவணனுக்கு நான் மனைவி என்றாலும் அவரோ அவருடைய முதல் மனைவி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நடப்பார். என்னை அவர் ஒரு மனுஷியாக கூட அவர் மதிக்கவில்லை. என்னை ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு மிஷின் போல தான் அவர் நினைத்து கொண்டார். அவர் வேலை செய்யும் கடைக்கு மேலேதான் என்னையும் அவர் குடியமர்த்தினார். அந்த சமயத்தில்தான் எனக்கு என்னுடைய வீட்டின் கீழ்த்தளத்தில் இருக்கும் கடையில் வேலை செய்த சலீம் என்ற வாலிபருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கமானது எங்களுக்குள் நாடைவில் தகாத உறவாக மாறியது. அதன் பிறகு நானும் அவரும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். என்னுடைய கணவர் என்னை குழந்தைக்காக தானே திருமணம் செய்து கொண்டிருந்தார். அதனால் இந்த 3 குழந்தைகளையும் அவரிடமே விட்டுவிட்டு நான் சலீமை மறுமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என நினைத்தேன். ஆனால் சம்பவத்தன்று நானும் சலீமும் உல்லாசமாக இருந்ததை என் கணவர் நேரில் பார்த்துவிட்டு என்னையும் என்னுடைய கள்ளக்காதலான சலீமையும் அடிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த கோபத்தில் தான் நானும் அவரும் சேர்ந்து கயிற்றால் கழுத்தை இறுக்கி அவரை கொலை செய்தோம். நாங்கள் என்னுடைய கணவனை கொலை செய்யும் எண்ணத்தில் நாங்கள் இல்லை. நான் என்னுடைய 3 குழந்தைகளையுமே விட்டுவிட்டு நான் சலீமை திருமணம் செய்து கொண்டு எங்காவது சென்று விடலாம் தான் எண்ணினேன். ஆனால் அன்று என் கணவன் என்னையும் சலீமை மட்டும் அடிக்காமல் இருந்தால் நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரை கொலை செய்தே இருக்க மாட்டோம். ஆனால் எங்களை அவர் அடித்ததின் காரணமாக ஏற்கனவே அவர் மீது இருந்த ஆத்திரத்தில் நான் கள்ளக்காதலுடன் சேர்ந்து என் கணவனை கழுத்தை நெரித்து கொலை செய்து விட்டேன் என நான் வாக்குமூலமாக கூறியிருந்தேன். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து என்னையும் சலீமையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துவிட்டனர். இந்த சம்பவமானது நத்தம் பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.